இன்னைக்கு லஞ்சுக்கு கத்தரிக்காய் காரக்குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், தக்காளி, கொஞ்சமாக சீரகம், ஒரு 15 மிளகு சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கலருக்காக தக்காளி இது கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தாளிக்கும் போது கூட தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வதக்கிறதுக்கு தக்காளி சேர்க்கலை, தேங்காய் கூட அரைச்சி எடுத்துருக்கிறதுனால இதில் சேர்க்கலை. பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு கொதிச்சதும் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.